அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி எக் மக்ரூனி பார்த்துடலாமா? தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு பெண்டு மக்ரூனி எடுத்துருக்கேன். அதை உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு வேகணும். வடிகட்டி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் மேலே ஊற்றி அப்படியே கொஞ்சம் உதிரியாக்கி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் 4 தக்காளி, ஒரு 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம், பூண்டை கொஞ்சம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 3 முட்டை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 3-4 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வரட்டும். இந்த ஸ்மெல்லு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வீட்டில் பிள்ளைங்க லீவில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். செவக்க விடுக வெங்காயத்தை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த புதினா கொத்தமல்லி கொஞ்சோன்னு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதங்கணும். கல்லுப்பு தூவிக்கோங்க. இப்போ தக்காளி மசியட்டும். மசிஞ்ச பின்னாடி பச்சை மிளகா எடுத்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சீரகமும் சோம்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அந்த பச்சை வாடை போகிறதுக்காக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மூடி வச்சு அதை நல்லா மசிய விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். வந்த பின்னாடி ஒரு 3 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கோங்க. உடைச்சி ஊற்றிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து முட்டை வேகட்டும். முட்டை நல்லா வெந்த பின்னாடி மக்ரூனியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு அந்த பொடிச்சோம் இல்லையா, அன்னைக்கு வறுத்து பொடிச்ச மிளகாத்தூள் அதை தூவிட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொத்தமல்லி புதினாவை மேலே தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.